ஹே ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரொம்ப நாளாக எப்படா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ட்ரைனேஜ் போகுது. எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்கூல் ஜோன் இருக்கிறதுனால காலையிலையும் ஈவினிங்லேயும் இந்த இடம் ரஷ்ஷாகவே இருக்குங்க. அந்த டைமில் சின்ன பசங்க, வயசானவங்க, லேடிஸ் எல்லாம் வந்து பசங்களை கூப்பிட்டுட்டு வரும்போது இந்த இடம் கொஞ்சம் பெருசாக ஓப்பனாக இருக்கிறதுனால லைட்டாக வந்து காலை வச்சாங்கனாலே ஸ்லிப் ஆகி இந்த சாக்கடையில் வந்து விழுந்துடுவாங்க. நானே நிறைய டைம் தூக்கி விட்டுருக்கேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா இதை சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கள் காம்பவுண்ட் வால் ட்ரைனேஜை ஒட்டியே இருந்ததால் ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனேஜ் பக்கத்தில் காம்பவுண்ட் வால் கட்டுறீங்க அப்படின்னா நல்ல காலம் போஸ்ட்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க. அதே மாதிரி உங்கள் இடத்துல கட்டுங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி கூட கட்டுங்க, பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நல்லா அழகாக கான்க்ரீட்லாம் போட்டு சிமெண்ட் ரோட் மாதிரி போட்டாங்க. பார்க்கவே இப்போ நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் மாதிரி விட்டுருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது அடைக்குதுன்னா பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கேப் விட்டுருக்காங்க. புதுசாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக நடமாடாமல் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு என்னோட காலடியும் என் ஹஸ்பண்டோட காலடியும் வச்சுட்டு பேரெல்லாம் எழுதிட்டு வந்தேன். நான் பண்ணுறதை பார்த்துட்டு என் பசங்களும் சைடில் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இந்த ரோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடம் பெருசாக யூஸே இல்லாத ஒரு இடம். அதனால் இது அழியாமல் அப்படியே இருக்குது. இவ்வளோ பெரிய ரோடு போட்டு கூட சில பேர் சம்பவம் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். அந்த சின்னதாக ஒரு கேப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க இல்லையா, அது கிட்ட வந்து வளையிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எவ்வளோ நிறைய பேர் வீடோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு போயிட்டே தாங்க இருக்குது. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதனால நான் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன்.